ஏன் ஆண்களுக்கு வீடு சுவாரஸ்யமா இல்ல? ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துகிட்டு. என்ன தயக்கம், பயம்? இல்ல, நம்ம எதனா பேசினா சண்டை வந்துருமோ, நம்ம எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயமாவே இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஒரு இனிபிஷன் இல்லாம பேச முடியல. ஆமா, இது இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம்னா அந்த பயம் இல்லாம அவங்க என்ன ஜட்ஜ் பண்ண போறது இல்ல, இவங்க திருப்பி நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, என்ன பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கமிட்மெண்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சார். இப்போ பையன் இருக்கானா அடுத்து அவனுக்கு போட்டோ ஷூட் பண்ணணும்னுவாங்க. ஆல்ரெடி இருக்க கமிட்மெண்ட்கே ஆல்ரெடி ஓடிட்டே இருக்கும் சார். அதுக்கே நேரம் பத்த மாட்டேன். பட் இருக்க என்ன ஆகும்னா நாளாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் திரும்ப ஏதாவது சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ரிலாக்ஸ் பண்ண வீட்டுக்கே வரோம், ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பினான்சியல் பத்தியும் ஃபியூச்சர் பத்தியும் அவங்க நிறைய பேசிட்டே இருக்காங்க. ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஓவரா பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆகுது. குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கேட்கும் போது டென்ஷன் ஆகும். இப்ப வெளியில போயிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்.